முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி பாதண்டாத சுவாமிக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு அரோகரா. திருப்புகழ் பாவாயிரம் சீரியஸில் அடுத்த பகுதி. மாணிக்கம் பூண்பார்க்கு மற்றொருகள் வேண்டுமோ, ஆணிப்பொன் கையுருவார்க்கு ஐயுறவியேன், பேணிப்பன் செவ்வேல் வினோதன் திருப்புகழ் சிந்தித்திருப்பார்க்கு எவ்வேளை வேண்டும் இனி. மாணிக்கக்கல்லை பூண்டு இருப்பவனுக்கு வேறு ஒரு கல் வேண்டுவதில்லை. நம்ம கழுத்தில் மாணிக்கக்கல்லான மாலையை போட்டிருக்கோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த கல் வேணுமா? தேவையில்லை. அதே போல் உயர்ந்த ஆணிப்பொன் கை கொண்டு இருப்பவனுக்கு அதை பற்றிய ஐயரவு எதற்கு? மிகச்சிறந்த ஆபரணங்க கையில் இருக்குது அப்படின்னா வேற ஒன்றும் தேவையில்லை. அதே போல் செவ்வேளை ஏந்தி வினோதனாகிய முருகப்பெருமானுடைய திருப்புகளை சிந்தித்திருப்பவர்க்கு வேறு எந்த வேலை வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முருகப்பெருமானுடைய அந்த செவ்வேளை கையில் கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடைய இந்த திருப்புகளை பாராயணம் செய்வோருக்கு வேறு எந்த வேலையும் தேவையில்லை. முருகப்பெருமானே எல்லா வேலையும் அமைத்து கொடுத்து இந்த திருப்புகளை பாராயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பெரும் வாக்கியத்தையும் சுவாமி நல்குவார் அப்படின்னு சொல்கிறார்.